அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் நீச்ச நிவர்த்தி பெற்று சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் நிழல் கிரகமான கேதுவோடு செவ்வாய் இணைகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்கள் தளபதியாக வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் புதனும் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் என்னவெல்லாம் ஒருவருக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்தாருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகன் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்களை பற்றி பார்க்கும்போது பெரும்பாலும் உடல் பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடனே உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்பது ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சும ரகசியங்களை பற்றியும் நாம் மேலும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், இரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாய் குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடனே உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். அது மட்டுமில்லாமல் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடி கட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தசை வராத மிதுன கன்னி லக்னக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யார் மீதெல்லாம் இருக்கும் என்று பார்க்கும்போது, செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்து இங்கே காணலாம். அந்த வகையில்
மனித பிறப்பானது நவகிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதே போல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் என்பது ஐதீகம். அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களின் அடிப்படையாக கொண்டுள்ளது. அந்த வகையில் திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன், இதுபோல் ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களுக்கு அந்தந்த கிரகத்தினுடைய ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக பார்க்கும்போது நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படக்கூடியவர். செவ்வாய்க்கிழமை ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர். அப்படிப்பட்டவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பவர்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும். சிக்கல்களின் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும். படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மனதைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் இருக்கும். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு விரயஸ்தானத்தில் கேதுவோடு இணையும் செவ்வாயினுடைய காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். ராசிநாதன் பலம் பெற்றாலே அந்த ராசிக்கு ஒரு புதிய ஒளி கிடைத்துவிடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்கள் கூட ராசிநாதனுடைய பலத்தால் கட்டுப்படுத்தப்படும் என்பதால இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் முழுவதுமே உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்கு. குறிப்பா பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சாதகமாக முடிவுக்கு வர இருக்குதுங்க. அதே போல் கடன் சம்பந்தமான முயற்சி செய்தால் வரும் நேரம் ஏதுங்க உங்களுக்கு கைகள்ல பணம் பொருள இருக்கு. ஆரோக்கிய குறைவுகள் சீரடையுங்க. அதற்கான மருத்துவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் தவறவிட வேண்டாங்க. தன குடும்ப அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தை பார்ப்பதால பொருளாதார முன்னேற்றம் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டுங்க. எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. வருமானம் என்பது இத்தருணங்கள்ல நன்றாக இருக்குங்க. இருந்தாலும் கூட செலவுகளும் இருக்கதாங்க செய்து. உங்களுடைய ராசிக்கு 12இல் கேது செவ்வாய் இருப்பதால் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. ஏதேனும் ஒரு விஷயம் மனதில் வைத்து கொண்டு புழுங்குவீங்க. வெளியிலும் சொல்ல முடியாமல் தகுந்த நபர்களிடம் நீங்கள் உங்களுடைய மனதில் உள்ளதை பேசி ஆலோசனை பெறுவதன் மூலம் மன நிம்மதி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆதிபராசக்தியை வணங்க ஆற்றல் வளரும். வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.